அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு நினைக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் காலையிலே பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு பிரிந்து சென்றவங்களை ஒன்றிணைக்கணும், அதிமுகவில் இருந்து 10 நாள் எடப்பாடிக்கு கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒரு டேரிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களா? செங்கோட்டையன் ஒரு பெரிய ரோடு ஷோ மாதிரி நடத்தி ஆயிரக்கணக்கான பேர்களை திரட்டி கொண்டு ஒரு பேரணி மாதிரி நடத்தி ஒரு பிரஸ் மீட்டை நடத்துகிறார். அதில் ஏதாவது புதிதாக ஏதோ சொல்ல போறாரு, அதிரடியாக ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் ரொம்ப காலமா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரோ, டிடிவி தினகரன் ரொம்ப காலமா என்ன சொல்லிட்டு இருக்காரோ, சசிகலா ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதையே சொல்றாரு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அவர்கள் குரலுக்கும் இவருக்குமான வேறுபாடு என்னன்னா, அவர்கள் கட்சியில் இருந்து விலக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அல்லது விலகி செல்லுகிற நிலைமை சூழல் ஏற்பட்டு வெளியிலே இருந்து அந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் கண்ணாடி மாளிகைக்கு உள்ளே இருந்து கொண்டு கல்லெறிகிற வேலையை செய்கிறார். அவர்கள் கண்ணாடி மாளிகைக்கு வெளியே இருந்து அந்த கல்லை எறிந்தார்கள். இவர் கண்ணாடி மாளிகைக்கு உள்ளே இருந்து கல்லை எறிகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கட்சியிலே இப்போதும் அவர் மாவட்ட செயலாளராகத்தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கும் எடப்பாடிக்குமான பிணக்குகளை மிக சரியாக தெரிந்து கொண்டு பாஜக இவரையும் கையாள வேண்டும், இவரை ஒரு கையிலே வைத்திருக்க வேண்டும். எடப்பாடிக்கு செக் வைப்பதற்கு அதே கொங்கு மண்டலத்திலே அதே சமூக பின்னணி இருக்கக்கூடிய அரசியலிலே மூத்த தலைவர். ஏனென்றால் கூவாத்தூரிலே நடந்த ஜனநாயக திருவிழாவிலே முதலமைச்சர் வாய்ப்பு இவருக்கும் வந்தது. இன்னும் சொல்ல போனால் வரலாற்றின் பக்கங்களை கடந்த காலங்களை திரும்பி பார்த்தால் அதிமுகவினுடைய அரசியலுக்கு முதல் கட்டமாக சிலுவம்பாளையத்திலே இருக்கக்கூடிய பழனிசாமி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தவரே செங்கோட்டையன் தான். குடும்ப சண்டையில் ஒரு பங்காளி கொலையாளி போய் அந்த கொலை வழக்கில் இவரும் ஒரு குற்றவாளியாக எடப்பாடி பழனிசாமி சேர்க்கப்பட்டு தப்பிச்சு ஓடி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக செங்கோட்டையனிடம் சரணடைந்ததுதான் அவருடைய கடந்த கால வரலாறு. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து ஓரங்கட்டப்பட்டிருந்தார். எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தானே அவர் பழையபடி அமைச்சர் ஆனார். இல்ல அதாவது 2009 எடப்பாடி பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். ஆமா, கட்சியை விட்டு நீக்குவது என்பது சேர்ப்பது என்பது அதிமுகவிலே ஒரு கண் இமைப்பதை போன்றது. ஒரு நிமிஷம் தேப்பாங்க, அப்புறம் மறுபடியும் பல பேரை நீக்கியிருக்காங்க. அன்வர் ராஜாவை நீக்கியிருக்காங்க. பல பேர் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு நமது எம்ஜிஆர்ல நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் வேட்டியை கட்டுறது. வேஸ்டா போயிடும், செலவை வீணா போயிடும்ங்கிற மாதிரி தான் நிலைமை. சில பேர் அமைச்சராக இருக்கிற போதே வைகை செல்வன் ஒரு நிகழ்ச்சிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு, கல்வி அமைச்சரா. அவர் போய் அந்த விழா மேடையில காலடி எடுத்து வைக்கும் போது கல்வி அமைச்சர் பொறுப்புல இருந்து பொறுப்பு பறிக்கப்பட்டதுன்னு நீக்கப்பட்டார். வைகை செல்வன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற வரலாறுல அதிமுகவுடைய அதிரடி நடவடிக்கை என்பது அன்றாட நடவடிக்கை, அது அதிரடி நடவடிக்கை கிடையாது. அந்த கணக்கில் எல்லாருமே வருவார்கள். அதனால செங்கோட்டையனை சிறிது இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவினுடைய தொடக்க கால அரசியல் வரலாற்றில் அவரை முதல் கட்டமாக ஒரு பெரிய அளவிலே கொண்டு வந்ததில் செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதனால தான் எம்ஜிஆர் காலத்திலலாம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 91 தான் அவர் அமைச்சராக. ஏறத்தாழ ஜெயலலிதாவினுடைய காலகட்டம் தான் அவருக்கு அரசியலினுடைய பொற்காலம் அவருக்கு அப்புறம் தான் தொடங்குது. அதனால அதையெல்லாம் நம்ம வைத்து பார்க்க முடியாது. இப்போ என்னன்னா 10 நாள் செக் வச்சிருக்காரு, கெடு விதித்திருக்கிறார். 10 நாள் கெடு விதிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அதிகாரம் மிக்கவர். அவருக்கு கெடு விதிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் எல்லாருக்குமே தெரியும். பாஜகவின் தயவிலே இருந்துதான் அந்த அதிகாரம் பிறக்கிறது. அவரே சொல்றாரு, நான் டெல்லி போனது பாஜக மூத்த தலைவர் அழைத்து தான் போனேன்னு சொல்றாரு. பாஜகவோட பிளான் தானே அது? அப்ப இது பாஜகவுடைய பிளான் தான். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப துள்ளுனா அவரை நாங்க தூக்கி எரிஞ்சிருவோம், தேவைப்பட்டா நாங்க இன்னொரு அணியை கூட அமைப்போம் என்று அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக செங்கோட்டையனை உசுப்பேத்தி விட்டுருக்கிறார்களா பாஜக காரர்கள் என்கிற ஒரு கேள்வி இதற்குள்ளே தவிர்க்க முடியாமல் உருவாகிறது. ஒரு பக்கம் கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு இந்த மாதிரி குழப்பங்களை விளைவித்தா அது கூட்டணிக்கு தானே பிரச்சனை. இல்ல அதாவது பாஜக காரர்கள் அப்படி சிந்திக்க மாட்டார்கள். பாஜகவை பொறுத்தவரையில தமிழ்நாட்டு அரசியலிலே இன்றைக்கு அதிகார மையமாக கொடிகட்டி பறக்கிற திமுகவிற்கு ஒரு இணையான சக்தியாக, ஒரு மாற்று சக்தியாக நீண்ட நெடுங்காலமாக 72 தொடங்கி ஏறத்தாழ ஒரு 53 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது அதிமுக. 54வது ஆண்டு தொடக்க விழாவை சமீபத்திலே கூட கொண்டாடினார்கள். அப்ப இந்த 54 ஆண்டு கால வரலாற்றிலே திமுகவிற்கு அடுத்த இடத்திலே அல்லது திமுகவுக்கு இணையான இடத்திலே அதிமுக தான் இருந்தது. அப்படி வலிமையாக அதிமுக தொடரும் பட்சத்தில் இரண்டாவது சக்தியாக பாஜக வளர்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது.
எனவே அவர்களை பல அணிகளாக வைத்துக் கொள்வதன் வழியாக தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கீழே வைத்துக் கொள்வதன் வழியாக தங்களை முதன்மை சக்தியாக திமுகவா பாஜகவா. இப்போ விஜய் சொன்னார் தமிழக வெற்றி கழக மாநாட்டில், டிவிகேயா டிஎம்கேயா, தாவேக்காவா திமுகவா, எல்லாருமே திமுகவோட மோதி பார்க்கணும், ஒரு பலமான சக்தியோடு மோதி பார்ப்பதன் மூலமாக தன்னை பலசாலியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்க. அதில் உண்மையிலேயே பலசாலியாக இருந்தது அதிமுக. அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சமீபத்திலே மூப்பனாருடைய நினைவு நாள் கூட்டத்திலே நிதியமைச்சராக, இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பேசினார். ஆனால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று யார் பேசுகிறார்களோ அதே பாஜக காரர்கள் தான் அதை உடைத்தார்கள். யார் உடைத்தார்களோ அவர்களே சொல்றாங்க ஒன்றிணையணும்னு. உடைப்பது எளிது, ஆனால் ஒன்றிணைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஒரே நாளில் ஒரு கட்டடத்தை இடிச்சிடலாம், புல்டோசர் வச்சு இடிச்சிடலாம். ஆனால் ஒரு கட்டடத்தை ஒரே நாளில் கட்டி முடிக்க முடியாது. அப்படி கட்டினால் அதை சீட்டு கோபுரமாக வேணால் கட்டலாம், ஒரிஜினல் கட்டடமாக அது இருக்க வாய்ப்பில்லை. அதனால் அதிமுகவை சீட்டு கட்டு போல கலைத்து விளையாடுகிற விளையாட்டை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இப்போது ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த காலங்களிலே அந்த இடத்திலே ஓபிஎஸ் இருந்தார், கடந்த காலங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் டிடிவி இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் சசிகலா போன்றவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு கடந்த காலங்களில் இருந்தவங்களோட நிலைமை என்னவா இருக்குன்னு இப்போ தெரியும் இல்லையா? ஸோ அதே நிலைமைக்கு தான் செங்கோட்டையன் போவாரா இல்லை வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் அரசியலிலே புறக்கணிக்கப்பட்ட இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார். அதிமுகவிலே அவரை புறக்கணிக்கிறாங்க. அவர் ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் தலைமைக்கு கடிதம் கொடுத்து இன்னாரே இந்த செயலாளராக போடுங்க, இளைஞரணி செயலாளராக போடுங்க, இவரை தொழிற்சங்கத்தில் பதவி நியமனம் செய்யுங்க அப்படின்னு போட்டால் அவர் லெட்ரு கொடுத்ததுனாலேயே அவனுக்கு போஸ்டிங் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ செங்கோட்டையன் சொல்லுகிறவர்கள் யாருக்குமே கட்சி பொறுப்பு கிடையாது அப்படின்னா செங்கோட்டையனுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கே டம்மி போஸ்டிங்காக வச்சுக்கிட்டு அவருக்கு எதிரானவர்களுக்கெல்லாம் கட்சி பொறுப்பு வழங்குறாங்க. அப்போ ஏற்கனவே அவர் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கார். அதனால தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முடம் என்னன்னு சொல்றது மாதிரி அவருக்கு எந்த அதிகாரம் இல்லாத இடத்துல, என்னை வாழ விடாத இடத்துல, எனக்கு அதிகாரம் இல்லாத இடத்துல உனக்கு எதுக்கு அதிகாரம்? இதைத்தான் அவர் ஒரு கலக குரலாக எழுப்புகிறாரு. ஆனால் அதற்கு பின்னால் பாஜக தான் இதை முழுக்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவர்கள் தான் இயக்குகிறார்கள் என்பது அவருடைய வாக்குமூலத்தில் தெரிகிறது. 10 நாட்களில் நீக்கப்பட்ட அதிமுக தலைவர்கள்லாம் ஒன்றிணைக்குன்னு சொல்றாரு, இல்லைன்னா நாங்களே ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த நாங்கள்னு யாரை சொல்றாரு? இவர் பின்னாடி இப்ப இருக்கிற அதிமுக தலைவர்லாம் போவாங்க. இவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. ஒரு முன்னாள் எம்பியா இருக்கக்கூடிய சத்யபாமான்னு ஒருத்தவங்க மட்டும்தான் கூட இருந்தாங்க. யாருமே அவருக்கு பின்னாடி பெரிதாக ஆதரவாளர்கள். ஒரு எம்எல்ஏ இருந்தார் நினைக்கிறேன் முதல் கூட்டத்தில். ஆமா, அதனால பெரிய அளவில் அவருக்கு ஆதரவாளர்கள் என்று ஒரு பெரிய வட்டமே இல்லை. அப்ப யாரிடத்திலே இரட்டை இலை இருக்கிறது, யாரிடத்திலே கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்கிறது, யாரிடத்திலே கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு இருக்கிறது, அவர்களுக்கு தான் வலிமை இருக்க முடியுமே தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை நடைமுறை. அதனால இவர் என்ன செய்யலாம்னா, இவரை போலவே புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ சந்திக்கலாம், சசிகலாவை சந்திக்கலாம், டிடிவியை சந்திக்கலாம். இவர்கள்லாம் சேர்ந்து இப்போ எப்படி தமிமுன் அன்சாரி, கருணாசு, தனியரசெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டறிக்கை வெளியிடுறாங்கல்ல, மூவேந்தர் அணி 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிடுறாங்கல்ல சமூக பிரச்சனைகளுக்குல. அது மாதிரி இவர் ஒரு 4 பேர் அணி அமைச்சு 4 பேரும் கையெழுத்து போட்டு ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டு அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் நம்ம கட்சி யாராலையும் அதிகாரத்துக்கு வருவதை அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, நம்ம அழிவதை யாராலும் தடுக்க முடியாது என்று வேண்டுமானால் ஒரு கூட்டறிக்கை வெளியிடலாம். இப்போ கட்சியில் இருக்கிறவங்க என்னோட மனநிலையே பலர் இருக்காங்க, அவங்களும் வெளியில வருவாங்க, அவங்க பேச முடியாத நான் பேசுறேன்னு சொல்றாருன்னா 10 நாட்களுக்குள்ள அவங்க வெளியில வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அரசியல் என்பது ஆதாயம் கருதுகிற ஒரு தொழில். அது ஏதோ ஒரு ஆண்டி மடத்தில் கொஞ்ச நாள் நானும் சத்திரத்தில் தங்கிட்டு போகிறேங்கிற மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, பேரணி நடத்துகிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, தேர்தல் அரசியலுக்கு போகிறாங்க, தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அப்போ எல்லாமே செலவினங்கள் இருக்கிறது. அந்த செலவையெல்லாம் அவங்க அதிகார மையத்துக்கு போய் கான்ட்ராக்ட் எடுத்து வேறு சில வழிகளிலே சம்பாதிக்கணும், குறுக்கோடியில் சம்பாதிக்கணும் தான் பெரும்போது அரசியலுக்கே வர்றான். ஒன்று புகழ் வேட்கைக்காக அரசியலுக்கு வருகிறார்கள், இல்லைனால் பண வேட்டைக்காக வருகிறார்கள். அப்படி இருக்கிறவர்கள் தோற்று போகிற அணியிலேயோ பலவீனமாக இருக்கிற அணியிலேயோ தர்ம நியாயம் பேசுவதற்காக மட்டுமே திரண்டு விட மாட்டார்கள். அப்படின்னா நீங்க தனித்தனியா உட்கார்ந்து சில பேர் அரசியலிலே அறம் இன்றைக்கு கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சில பேர் வயசான ஆளு பேசிட்டு இருக்காங்கல்ல, ரிட்டையர்ட் ஆனவங்களாம் அரசியல்ல எந்த அதிகாரத்தையும் கைப்பற்ற முடியாம பேசுறாங்கல்ல, அந்த பட்டியலுக்கு தான் வர முடியும்.
அரசியல்லேயே ஒரு அகதி முகாமாக மாற முடியுமே தவிர அதிகார மையம் எங்கே இருக்கிறதோ அதை நோக்கித்தான் நகர்வாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியிடம் தான் இரட்டை இலை இருக்கிறது, கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு இருக்கிறது. அவர் தான் இப்போது எதிர்க்கட்சி தலைவர். அதனால அவரை விட்டு நிர்வாகிகள் வரமாட்டாங்க. இவர் அசைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன நடக்க போகிறது 10 நாள்ல அப்படின்னா, இவர் ஏற்கனவே பல முறை ஒன்றிணைய வேண்டும் என்கிற கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே நிராகரித்துட்டார். 6 முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் சந்திச்சாங்க. எடப்பாடி யாரெல்லாம் போய் சந்தித்தார்களோ அவர்களில் பெரும்பாலான பேரை கட்சியை விட்டு ஒதுக்குகிற வேலையை சிறப்பாக செய்யல. வேலுமணி இருந்தாரு, தங்கமணி இருந்தாரு, அவங்களாம் எளிதாக ஒதுக்க முடியும் நினைக்கல. வேலுமணியை ஒதுக்க முடியல, அவருக்கு பின்புலம் பேக்ரவுண்ட் பெருசா இருக்கு, ஒதுக்க முடியல. ஆனால் தங்கமணியெல்லாம் அவர் ஓரம் கட்டிட்டாரு. அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. பல பேரை யாரெல்லாம் அவருக்கு மாற்று ஆலோசனைகளை சொல்லுகிறார்களோ, கட்சியை நல்ல விதமாக கொண்டு வரணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்களை கட்டம் கட்டுகிற வேலையை, தன் தலைமைக்கு பேராபத்து, தன் ஒற்றை தலைமைக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் அதை பார்க்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனுடைய இந்த கெடுவை வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு பயமா பார்ப்பாரா, இல்லைன்னா வந்து இவர் போனா போயிட்டு போறாரு அப்படின்னு எதாச்சும் விட்டுருவாரு? இல்ல, கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா வெளியேறுகிற போது என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு? கட்சியினுடைய ராஜ்யசபா உறுப்பினராகலாம் இருந்து ஜெயலலிதா காலத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருந்த மைத்ரேயன் போன போது அதை எப்படி பார்த்தாரு? நமக்கு பார்த்தோம். அப்ப தன்னை உருவாக்கிய சசிகலாவுக்கே அவர் அசைந்து கொடுக்கவில்லை. தன்னோடு இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஆட்சியை காப்பாற்றுவதற்கு உதவி புரிந்த ஓபிஎஸ்ஐ அவர் வந்து ஒரு பெரிய ஆளாகவே வந்து அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை, சமமாக மதிக்கவே இல்லை. எல்லாரையும் ஓரங்கட்டுவதில் அவர் வந்து எப்பொழுதுமே முன்னணி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால செங்கோட்டையனே ஏற்கனவே அவர் ஓரம் கட்டிட்டாரு. அவர் இப்படி குரல் எழுப்புவதன் மூலமாக அவரை நீக்குவதற்கான அதிகாரம் கூட அவருக்கு உண்டு இல்லையாப்ப. நீங்க சொல்ற அன்வர் ராஜாலாம் தெற்குல இருந்து வந்தவர். ஆனா பலமா இருக்கிற அதிமுக பலமா இருக்கிற கருதப்படுற கொங்கு மண்டலத்துல இருந்து ஒரு சீனியர் தலைவர் போறது வந்து கட்சிக்கு மைனஸ் இல்லையா? கட்சிக்கு மைனஸ் தான். அதை விடவும் கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலே தான் இருக்க வேண்டும், தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதைத்தான் அவர் கருதுவாரே தவிர, ஜெயலலிதா பாணின்னு ஒன்று இருக்குல்ல, நான் யாரை வேண்டுமானாலும் நீக்குவேன் தூக்குவேன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சர்வாதிகார மனநிலை எடப்பாடியிடம் வந்து விட்டது. இந்த மனநிலை மட்டும் இருந்தா போதுமா? மக்கள் செல்வாக்கு வேணும் இல்லையா? மக்கள் செல்வாக்கு தனக்கு இருப்பதாக நம்பிதான் ஒரு ஊரா பயணம் போறாரு. சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது எடப்பாடி என்று தனியாக ஒரு தனித்தன்மையோடு கூடிய கூட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற விதமாகத்தான் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. அதையுமே நீங்க சொல்றாரு, உங்களுக்கு கூட்டின கூட்டம் எல்லாம் உங்களை ஆதரிக்கிற கூட்டமா நீங்க நினைக்காதீங்க, காசு கொடுத்து கூட்டணும்னு மறைமுகமா சொல்றாரு இல்லையா? அதையும் அதே விமர்சனத்தை வந்து எடப்பாடி வந்து செங்கோட்டையனை பார்த்து சொல்லலாம்ல. உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் கூடி வைத்த கூட்டம் என்பது நீங்களும் செட்டிங் பண்ணி தான் கூட்டினீங்க, நானும் செட்டிங் பண்ணி தான் ஆளை கூட்டிட்டு வரேன், நீங்களும் செட்டிங் பண்ணி தான் ஆளை கூட்டிட்டு வரீங்க, நம்ம 2 பேருமே பேட்டா கொடுத்தா ஆள் கூட்டிட்டு வந்தோம் என்று 2 பேருமே சொல்லிக்கலாமே, மாற்றி சொல்லலாமே. இப்போ எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து தானாக முன் வந்து கூட்டம் போகிறதுன்னு ஒரு கேள்வி இல்லை. எல்லா இடத்துலையுமே எப்படி சவுண்டு சர்வீஸுக்கு மைக் செட்டுக்கு வந்து ஆளை எல்லா சவுண்டு சர்வீஸுக்கும் எல்லா கட்சி கூட்டத்துக்கும் போகுதுல்ல ஸ்பீக்கர் எல்லாமே. அது மாதிரி இப்போ மனிதர்களையும் வாடகைக்கு பிடிக்கக்கூடிய வழக்கம் வந்து கட்சிகளுக்கு வந்து விட்டுதே. மகளிர் உதவி குழுக்கள் அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க செட்டாக நான் 500 பேர் அனுப்புகிறேன், இங்கே 1000 பேருங்க, 10 வேன் போகுதுங்க மாநாட்டுக்கு, மொத்தம் 30 வேனுங்க, இங்கேருந்து வந்து 2 பஸ் வருதுங்க, எல்லாம் சேர்த்தா மாநாட்டு பந்தல் மொத்தம் இவ்வளோ பேர் தாங்க கொள்ளலாம் அப்படிலாம் கணக்கு போட்டு செட்டிங் பண்ணி தானே எல்லா கட்சியிலையும் ஆள் அனுப்புகிறாங்க. அதுக்கு தானே வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்லாம் வேலை செய்கிறாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த கட்சியிலிருந்து நீக்கின தென் மாவட்ட தலைவர்கள்லாம் வந்து தனிப்பட்ட லாபத்திற்காக நீக்கினாரு. பாஜகவோட கூட்டணி வச்சதும் அவர் தனிப்பட்ட லாபத்திற்காக தான் இல்லையா? ஸோ இதெல்லாம் அடுத்த கட்ட தலைவர்கள் தெரியாதா? நம்ம தொடர்ச்சியாக தோல்வி சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து எடப்பாடி அவர்கள் சுயநலம் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் எடப்பாடி அவங்களாம் ஆதரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எடப்பாடி அவர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்க, மந்திரியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து கட்சிக்கு கப்பம் கட்டுகிற நடைமுறை வந்து அதிமுகவினுடைய தலைமையாக ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்துச்சு. கமிஷன் கொடுக்கணும். ஆமாம், கப்பம் கட்டணும், நீ சம்பாதிக்கிறத நீ கட்சிக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, நீ மந்திரியாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சம்பாதிக்கிற காசு நீ கப்பம் கட்டாத, கட்சி வளர்ச்சிக்கும் உன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக்க என்று அவர் விட்டு கொடுத்தார். இந்த மன்னார்குடி மாஃபியா என்று வர்ணிக்கப்படக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இந்த குரூப் எல்லாருமே யாருமே கட்சிக்கு செலவழிக்கல. இவர்கள் வந்து இன்கம் மட்டும்தான், அவுட் கோயிங் கிடையாது என்கிற அடிப்படை வருகிற போது கட்சிக்காக செலவழிக்கக்கூடிய இடத்துல 8வது வள்ளலாக வந்து எடப்பாடியார் இருக்கிறாருன்னு சொல்லி கட்சிக்காரங்க அவரை கொண்டாட்டாங்க. அங்குதான் அவர் தலைமையை வந்து நகர்ந்தார். அவர் எப்படி வந்து கூவாத்தூரினுடைய அந்த ஏலத்திலே கட்சியை வந்து பெருங்கொண்ட தொகைக்கு எடுத்தாரா, அதே மாதிரி எம்எல்ஏக்களை மட்டுமல்ல விலைக்கு வாங்குவது, கட்சிக்காரர்களையும் விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பை அவர் 4.5 ஆண்டு கால ஆட்சியில் பெற்றுக்கொண்டார், உருவாக்கி கொண்டார் தன்னை. அந்த இடத்திலே ஓபிஎஸ் ஏமாந்து விட்டார்.
அந்த இடத்திலே டிடிவி போன்றவர்கள் பின்தங்கி விட்டார்கள். சசிகலா போன்றவர்கள் வந்து அரசியல் வாழ்க்கையிலே முடங்கி விட்டார். எனவே எடப்பாடி அதில் வந்து 8வது வள்ளலாக தன்னை அறிவித்து கொண்டதுனால அவர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சுந்தரா டிராவல்ஸ் வழியா. கண்டிப்பாக 10 நாட்களில் எடப்பாடி அவர்கள் இறங்கி வரப்போகிறது இல்லை. ஸோ வந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க 10 நாள் கழிச்சு? அவரால் என்ன செய்ய முடியுமோ அவர் செய்யட்டுங்கிறது தான் அவர் பார்ப்பார். எடப்பாடி பழனிசாமியை ஏற்கனவே எதிர்த்தவர்கள் எல்லாம் அரசியலிலே என்ன செல்வாக்கை பெற்றார்கள், என்ன அதிகாரத்தை பெற்றார்களோ அந்த இடத்துக்கு அவர் போய் சேரட்டும். என்டிஏ கூட்டணியில் போய் வந்து முறையிடட்டும். அவர் என்ன செய்கிறார்கள்னு பார்ப்போம்னு கடைசி ரொம்ப நெருக்கடி கொடுத்தால் பாஜக தொடர்ந்து செங்கோட்டையனை வைத்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் தூண்டி விட்டு செக்கு வச்சா கடைசி நேரத்தில் பாஜகவை கலட்டி விட்டுருவேங்கிற நிலைமைக்கு பழனிசாமி வந்துடுவார். தேர்தல் நெருங்குகிற காலகட்டத்திலே பாஜக கூட்டணி முறிந்தது என்ற ஒரு செய்தியை அவர் உருவாக்கினார்னா அவர் செல்வாக்கு மிக தலைவராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் அதுதானே செஞ்சார். இப்போ இவருடைய இந்த ஸ்பீச்சுக்கு பின்னாடியே வந்து இவர் துக்ளக் குருமூர்த்தி தான் இருக்காரா? அதை துக்ளக் குருமூர்த்தி தான் இருக்கிறார் என்பதற்கு உடனடியாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆமா, உடனடியாக பாஜக தலைவர்கள் எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப இந்த செட்டிங் கேரை செட்டிங்கா அப்படின்னு சொல்றது மாதிரி ஏற்கனவே செட்டிங் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறது பாஜக தலைவர்களுடைய உரையாடலின் வழியாக நமக்கு வந்து புரிய வருகிறது. அதனால செங்கோட்டையின் முயற்சி என்பது கிரிமினல் வேஸ்டாகத்தான் முடிந்திருக்கிறது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் என்று சொல்வதை போல அவர் வந்து பேசியதன் மூலமாக எந்த விளைவையும் அதிமுகவில் ஏற்படுத்த முடியாது. இது பழைய செய்தி, பழைய கல் புதிய மொந்தை என்று சொல்வது மாதிரி இது உருப்படாத விஷயமாக முடிந்திருக்கிறது. செங்கோட்டையின் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.